வணக்கம். நான் உங்க கோகுல். ரீசெண்டா ஒடிஷா மாநிலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்கவும் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் அந்த மாரி தான். இந்த இடத்துல வந்து இத ஜஸ்ட் ஃபன்னா எடுத்துக்கிட்டு போறத விட, அந்த மனுஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்னசென்ட்டான செயல் வந்து, இந்த இடத்துல வந்து உண்மையா மனசுக்கு வந்து வருத்தம் அடைய வைக்குதுங்க. ஏன்னா இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து, அவங்க இன்னசென்ட்டா செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து, உண்மையாவே மனசுக்கு ஃபீலிங் தான் வருது. சரி என்ன நடந்திருக்குன்றத வந்து முதல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிர்றேன். அதாவது ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கியாஞ்சோல் அப்படின்கின்ற ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர் தான் ஜிட்டு முண்டா அப்படின்கின்ற ஒரு 50 பிளஸ் வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னா ரீசெண்டா அங்க ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கிராமியா வங்கிக்கு வந்து போயிருக்காரு. அந்த கிராமியா பேங்குக்கு போன உடனே அந்த இடத்துல அவர் வந்து சில கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாரு. சார், இந்த மாதிரி அக்கா இறந்து 2-3 மாசம் ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி 20,000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்கு. அந்த கொஞ்சம் அந்த காசை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த உயர் அதிகாரிகள் நிறைய படிச்சிருக்கோம். அதாவது அந்த பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த லாயலா பேசுற விஷயங்கள், எப்படி ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு தெரியாம ஒரு சில அந்த அதிகாரிகள் வந்து இந்த பண திமிர்லயும், அந்த அதிகார திமிர்லயும் வந்து இருப்பாங்க. ஸோ அது போன்ற நபர்கள் வந்து செய்திருக்கக்கூடிய செயல்களால் தான் இப்போ ஜிட்டு முண்டா வந்து ஒரு சரியான ஒரு தக்க தக்லைஃப் வந்து போட்டிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு, பேக் டு த பாயிண்ட். என்ன நடந்திருக்குன்னா அது போன்று கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி உங்க அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் உங்க கையில இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்ட்டு இது போன்ற முரணாக பேசவே, ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்றதுன்ட்டு தெரியல அவருக்கு. அவர் வந்து கேட்கிறாரு, சார் 20,000 ரூபாய் இருக்கு சார் அக்கௌண்ட்லன்னு கேட்கும்போது, ஏன்பா ஆதாரம் வேணும்பா, போயிட்டு நீ வேணும்னா உங்க அக்காவை கூப்பிட்டு வா, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்ற மாதிரி அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்லவே, அவர் நெக்ஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்தியாவே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. என்ன பண்ணிருக்காருன்னா, அதாவது ஜிட்டு முண்டா அவர்களுடைய அக்காவான காலா முண்டா அப்படின்கின்ற இன்னொருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திருமணமே ஆகல. ஸோ அவங்க வந்து ஜிட்டு முண்டா அவர்களுடைய அக்கா ரீசெண்டா 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போயிட்டு பிரேதத்தை வந்து புதைச்சிட்டாங்க. அந்த புதைச்ச அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு ஜிட்டு முண்டா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து சாக்கு மூட்டெல்லாம் போட்டு தூக்கி தோல்ல போட்டுட்டு அந்த பேங்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்படி நடக்கும்போது நிறைய நபர்கள் வந்து என்னையா பிரேதத்தை தூக்கி நடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சில வீடியோஸ் எடுத்திருக்காங்க, போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அலறி கதறிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இறந்து போய் 3 மாசம் ஆயிருக்கக்கூடிய இந்த பிரேதத்தை எடுத்து தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் நடந்து போகக்கூடிய இந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது பகிரங்கமா இருக்கு. கீழே அந்த காலுக்கு கீழெல்லாம் சாக்குக்கெல்லாம் போட்டு மூடல. பிரேதத்துடைய கால்கள் எப்படி இருக்கும்? அவர் அசால்ட்டா தூக்கி அந்த பிரேதத்தை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த பேங்க நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுவும் 3 மணிக்குள்ள போயிடணும், அந்த பேங்க் 4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு விறுவிறுன்ட்டு அந்த கிராமியா வங்கியை நோக்கி ஒடிஷாவுல அங்க கியாஞ்சோல் அப்படிங்கின்ற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிட்டு முண்டா அப்படிங்கின்றவர் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நடந்து போனவர் ஒரு கட்டத்துல வந்து அந்த பேங்கை போயிட்டு ரீச் பண்ணிட்டாரு. ரீச் பண்ணாரு, வாங்க சார், கேட்டீங்கல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி ஆதாரம் வேணும்னு கேட்டீங்கல்ல, போதுமா, இவங்க தான் என்னுடைய அக்கா அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இந்த பிரேதத்துடைய மூஞ்செல்லாம் காட்டவே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து அலறி போயிட்டாங்க. என்ன சார் நடக்குது இங்க? அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜரை வேற கூப்பிட்டு விட்டுருக்காங்க அந்த ஜிட்டு முண்டா அப்படின்ற அந்த நபர்கிட்ட. அவர் வந்து அந்த இடத்துல வந்து கதறி அவர் வந்து அலறாரு. அலறிட்டு அவர் வந்து போலீஸுக்கு போன் வச்சு, சார் இங்க பாருங்க சார், பிரேதத்தெல்லாம் கூப்பிட்டு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து பேங்க்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் என்பது பதிவு செய்யப்படுது. புகார் கொடுக்குறாங்க போலீஸ்ல. அந்த இடத்துல இருந்து போலீஸ் வந்து அந்த நபர்கிட்ட செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இந்த இடத்துல வந்து சூப்பரான விஷயங்க. உண்மையாவே போலீஸ்னா அப்படிதான் இருக்கும். காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படின்ட்டு வெறும் வார்த்தைகளால சொல்றதை விட்டுட்டு ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து உண்மையாவே மக்களுக்கு காவல்துறை நண்பன் அப்படின்ற மாதிரி நடந்தது பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து கிளாஸ் தட்டலாம். ஏன்னா அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த ஜிட்டு முண்டா அப்படிங்கிற இந்த நபருடைய அந்த ஈவெண்ட்ஸ்ல இப்ப நீ ரீசெண்டா நடந்து பாத்தீங்களா, அந்த செயல்கள்ல வந்து போலீஸ் வந்து சூப்பரா கையாண்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அங்க பேங்க்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து போலீஸ் கிட்ட வந்து சொல்றாரு. சார், இந்த மாதிரி எங்க அக்கா இறந்து 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் காசு இருக்கு. அதை எடுப்பதற்கு நான் வந்து பேங்க்குக்கு வந்தேன் சார். அவங்க இந்த ஆதாரம் அந்த ஆதாரம்ட்டு எதையோ கேட்கறாங்க. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை சார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் எங்க அக்கா தான் சார். அதனால தான் சார் புதைச்ச இடத்துல இருந்து தூக்கி போட்டுவேன், என்னுடைய தோல்ல போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் இன்னசென்ட்டா பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து போலீஸ் வந்து, எங்க இந்த மனுஷன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை,
அவரை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க, அவருக்கு இது சம்மந்தப்பட்டு கைட்லைன்ஸ் கொடுக்கணும், தயவு செஞ்சு அவரை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போலீஸ் சொல்லி அந்த பெரியவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து எடுத்து பேசிருக்காங்க. ஐயா இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பிரேதத்தை எங்க தோன்றுனீங்களோ அந்த இடத்துலயே போயிட்டு புதைச்சிடுங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு அவர் அந்த இடத்துல இருந்து அந்த பிரேதத்தை கொண்டு போயிட்டு அழகா புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு அவருக்கு வந்து போலீஸோடைய சப்போர்ட்டின் மூலமாக லீகலா இந்த நாமினி சார்ந்திருக்கக்கூடிய அந்த படிவத்தை எல்லாம் ஃபில் பண்ணி, அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாமினியா இருக்கவங்களுக்கு தானே காசு போய் சேரும். பட் சிட்டு முண்டா அவர்கள் வந்து அவங்களுடைய அக்கா நாமினியா போடவே இல்லை. அவங்க வந்து திருமணமாகாதவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தனிமையிலே இருந்திருக்காங்க. ஜிட்டு முண்டாவை நாமினியா போடல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லீகலா என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணி அந்த 20,000 ரூபாய் காசை வந்து எடுக்கணுமோ அதற்கெல்லாம் வழிவகை செய்து அந்த காசை வந்து எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வாறான இந்த செய்திகளை வந்து கேட்கும்போது போலீஸுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட்டுங்க. சூப்பர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் இந்த விஷயத்த அந்த மனிதர்கிட்ட, இன்னசென்டா இருக்கக்கூடிய அந்த மனிதர்கிட்ட எடுத்து மெதுவா சொல்லி இருந்தாலே போதும். அவர் வந்து அதற்கான ஸ்டெப்ஸை வந்து எடுப்பதற்கு படிப்பறிவு இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டயோ அவங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வட்டாரத்துல கேட்டியோ அதற்கான சர்டிபிகேட்டை வந்து அவர் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்க போறாரு. அதை விட்டு இதா போ, அதை போய் எடுத்துட்டு வா, இதை போய் எடுத்துட்டு வா, ஆதாரம் காட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் புரியாம பேசினா இந்த மாதிரிதான் நடக்கும். ஸோ இந்த ஊழியர்களுக்கு இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட். இதை பார்த்து நிறைய ஊழியர்கள் வந்து அவேர்னஸ் எடுத்துக்கணும். வர பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் பிறந்திருக்கும் இது போன்ற இந்த செயல்களின் மூலமாக. நீங்க நியாயமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுங்க. யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மதிப்பு கொடுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அப்படியே பேசுவீங்க, உங்க அம்மா அப்பா பேங்க் வந்து அப்படியே பேசுவீங்க. சில ஊழியர்களை பார்த்து சொல்றேன். இதை வந்து நிறைய பேர் வந்து நல்லா தான் இருக்காங்க. ஒரு சிலதுக்கு தான் ஆணவம் புச்சி, இந்த அதிகார வரம்பு, இந்த அதிகார துஷ்பிரயோகம், இது போன்ற விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேங்க இந்த இடத்துல அந்த இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கடைசி விவசாயி படத்துல வந்து அந்த பெரியவர் வந்து கடைசியா வந்து ஏன்பா போவோமா அப்படின்ற மாதிரி பேசுவார் பாத்தீங்களா, நான் வந்து சாமிக்கு வந்து நெல்லு போட்டிருக்கேன், அதை போயிட்டு நான் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சீன் வந்து பார்ப்பதற்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கலங்கும். என்னையா இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மேல போயிட்டு மயில் கொண்டுட்டேன் அப்படின்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க போயிட்டு அந்த 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 சீனே பார்ப்பதற்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ரியாலிட்டியா ஒரு சீனை காமிச்சிட்டாரு இவர் ஜிட்டு முண்டா அப்படின்ற இந்த நபர். அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற இன்னசென்ட்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது போன்ற நபர்களுக்கு வந்து நம்ம தான் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிய வைக்கணும். எனிவேங்க இவையெல்லாம் ஒரு மன வருத்தமாக இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.